விண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காதல் 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 போயின் சாதல் 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 என்று காதல் தேசமாக உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தை முன்வைத்து ஆதலினால் காதல் செய்வீர் என்று ஆங்கும் இங்குமாக காதலர்கள் கூட்டம் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கின்றது. எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில் கடந்து சென்றார்கள், நீ மட்டும் தானடி என்னை கடத்தி சென்றாய் என்று ஆண் காதலாய் கசிந்து உருகுவதும் பெண் அந்த காதலை ஏற்றுக்கொள்வதுமாக காதல் வானில் சிறகடித்து பறக்கிற இந்த காதலர்களுக்கு யார் வில்லனாக இருக்கிறார்கள் என்றால் பொதுவாக காதலியினுடைய தந்தை வில்லனாக இருப்பார் என்பதுதான் பொது விதி. ஒரு காதலன் எழுதினான், நீ எனக்கு உயிர் எழுத்தானாய், நான் உனக்கு மெய் எழுத்தானேன், உயிர் மெய் எழுத்தானது நம்முடைய காதல். நீ எனக்கு உயிர் எழுத்தானாய், நான் உனக்கு மெய் எழுத்தானேன், உயிர் மெய் எழுத்தானது நம்முடைய காதல். ஆனால் உன் தந்தை ஆயுத எழுத்தாய் மாறிப்போனான் என்று அவனுடைய தந்தையினுடைய எதிர்ப்பை ஒரு கவிதையாக அவன் குறிப்பிட்டு காட்டினான். இதற்கு முரணான ஒரு செய்தியை நான் இலக்கிய கூட்டங்களிலே கேட்டிருக்கிறேன். அதாவது இரண்டு பெண்களினுடைய தந்தைமார்கள் பேசிக்கொண்டார்களாம். ஒரு தந்தை சொன்னான், என்னுடைய மகளுக்கு நான் 5 லட்சம் ரூபாய் செலவு செய்து திருமணம் செய்து வைத்தேன் என்று. இன்னொரு பெண்ணினுடைய தந்தை சொன்னால், நான் வெறும் 1000 ரூபாயில் என்னுடைய மகளின் திருமணத்தை முடித்து விட்டேன் என்று. அதிர்ச்சி அடைந்த அந்த தந்தை கேட்டார், அது எப்படி உன்னால் 1000 ரூபாய்க்கு திருமணம் செய்து தர முடியும்? நான் 5 லட்சம் ரூபாய் செலவு செய்தேனே என்ற பொழுது அந்த தந்தை சொன்னாராம், நான் என் மகளுக்கு ஒரு தொலைபேசியை வாங்கி தந்தேன். அந்த செல்போன் மூலமாக அவள் ஒரு காதலனை பிடித்து கொண்டாள். நான் அவளிடம் சொன்ன கட்டளை எல்லாம், அந்த செல்போன் நம்முடைய குடும்ப சொத்து, உன் திருமணம் முடிந்ததும் அதை உன் தங்கையிடம் கொடுத்து விடு என்று சொன்னேன் என்று சொன்னானாம். இப்படியும் தந்தைகள் வளர்க்கிற காதல் இருப்பதாக ஒரு முரணான செய்தியும் இலக்கிய கூட்டங்களில் நான் கேட்டிருக்கிறேன். தந்தை வில்லனாக இருக்கின்ற அந்த காதலும் தந்தையை துணை போகிற இந்த காதலும் நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக நடக்கிற உண்மைதானா என்று நீங்கள் அனைவரும் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது மனதிலே அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காதல் கதை தற்சமயம் நடந்து அரங்கேறி இருக்கிறது. ஊடகங்களும் செய்தித்தாள்களும் அந்த கதையை பக்கம் பக்கமாக எழுதி கொண்டே இருக்கிறது. அந்த செய்தியின் சாராம்சத்தை தான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலே காதல் வயப்படுகிறாள். அந்த காதல் எப்படி தொடங்குகிறது என்றால், அந்த காதலனுக்கு ஒரு நாள், ஆங்கிலத்தில் மிஸ்டு கால் என்று சொல்லுவார்கள், ஒரு கால் அவனுக்கு வருகிறது. அந்த எண்ணை மீண்டும் அவன் தொடர்பு கொள்ளுகிற பொழுது அந்த பெண் அழகிய குரலை உடைய ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அந்த பெண் அவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறாள். நான் தெரியாமல் உங்களுடைய எண்ணை அழித்து விட்டேன், இந்த எண்ணுக்கு நான் தொடர்பு கொள்ளவில்லை, இது தவறான எண்ணை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். அவன் இருக்கட்டும், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறான். இப்படியாக அவர்களுக்குள் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அந்த தொடர்பு ஒரு சிநேகமாக, ஒரு நட்பாக, அன்பின் வெளிப்பாடாக, பிறகு பாசத்தின் கட்டுக்குள்ளே அவர்கள் வந்து காதலர்களாகவே மாறி போய்விடுகிறார்கள். இந்த திருப்புமுனை சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ஒரு மாதத்தில் 1600 குறுஞ்செய்திகள், ஆங்கிலத்தில் SMS என்று சொல்வார்கள், 1600 குறுஞ்செய்திகளை அந்த ஆணும் பெண்ணும் பரிமாறிக்கொண்டு தங்களுடைய காதல் தீயை கற்றுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரிய வைத்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் அந்த காதலி காதலனை அழைத்தால், குறிப்பிட்ட பாலத்து அருகிலே வாருங்கள், நான் உங்களை சந்திக்க வேண்டும். காதலனும் வந்தான். காதலனும் காதலியும் தனிமையிலே சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அது எவ்வளவு பெரிய பேரானந்தம் என்பது காதலர்களுக்கும் கவிஞர்களுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். சந்தித்தார்கள். சந்தித்த பொழுதுதான் அந்த காதலன் அவ்வளவு பெரிய அதிர்ச்சியை உணர்ந்தான். காதலி வந்தவுடன் காதலனை பார்த்து நலமா என்று விழியால் விசாரிப்பதற்கு முன்பாகவே அவன் கடத்தப்படுகிறான்.
என்னை ஏன் கடத்துகிறீர்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் காதலியினுடைய தந்தையின் அடியாட்கள் அவனை அடித்து கைகளை கட்டி ஒரு காரிலே கடத்தி கொண்டு செல்கிறார்கள். பிறகு காதலனின் தந்தைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு 5 கோடி ரூபாய் தந்தால்தான் உங்கள் மகனை நாங்கள் உயிருடன் திருப்பி அனுப்புவோம் என்று சொல்லுகிற பொழுது தான் காதலால் ஏமாற்றப்பட்டோம் என்பதையே அவன் உணர்கிறான். இதனுடைய பின்னணி என்னவென்றால், அந்த பெண் திட்டமிட்ட மிஸ்டு கால் என்று சொல்லக்கூடிய ஒரு அழைப்பை அவனுக்கு அனுப்பி அதன் மூலமாக ஒரு தூண்டிலிட்டு அந்த காதலை நாடக காதலாக நடத்தி தந்தைக்கு அவள் உறுதுணையாக இருந்து அவனை கடத்தி 5 கோடி ரூபாயை பெற்று சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அந்த பெண் நினைக்கிறாள். இதற்கு யார் காரணம்? ஊடகங்கள் எப்படி இந்த காதலை வளர்த்திருக்கிறது, கூடா நட்பை எப்படி வளர்த்திருக்கிறது என்பதற்கு இந்த செய்தி ஒரு உதாரணம். இதற்கு பிறகு அந்த இளைஞன் எப்படி காப்பாற்றப்பட்டான் என்பது இன்னும் ஒரு திரைப்படம் போல் நடந்த காட்சிகள். போலீசார் ஒரு ஆட்டோ ஓட்டுநராகவும் ஒரு கால் டாக்ஸி ஓட்டுநராகவும் ஒரு கால்நடைவாசியாகவும் நடைபாதையில் தொங்குபவராகவும் பல வேடங்களிலே காத்திருந்து அந்த கடத்தல்காரர்கள் எந்த பகுதியிலே நடமாடுகிறார்கள் என்பதை அவர்கள் கையிலே வைத்திருந்த கைபேசியின் அலைவரிசைகளின் மூலமாக கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த பொழுது தான் இந்த பொய்க்காதலனுடைய நாடகமே வெளிச்சத்திற்கு வந்தது. என் இனிய விண் தொலைக்காட்சி நேயர்களே, கையிலே இருக்கின்ற நவீன தொழில்நுட்ப ஆயுதமான இன்னும் வேறு அர்த்தத்திலே சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சாத்தானின் அவதாரமான இந்த கைபேசிக்குள்ளே உங்களிடத்திலே முகம் தெரியாத பலர் நட்பு பாராட்டக்கூடும். அந்த நட்பினுடைய ஆழத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா என்றால் அதை புரிந்து கொள்வதும் புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதும் என்பதும் அவரவருக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள் தான். கண்ணதாசன் மொழியிலே சொல்லுவது என்றால் அனுபவம் என்பது இறைவன், இறைவன் என்பது அனுபவம் என்று ஆகிவிட்ட நிலையிலே அவனே சொன்னதைப் போல காதலிப்பதை நீங்கள் செய்யுங்கள், கல்யாணத்தை உங்கள் பெற்றோர் செய்யட்டும் என்கின்ற கூற்று இருக்கிறதே, அந்த கூற்றை ஒட்டுமொத்தமாக ஆதரிக்கும் மனநிலையிலே நான் இருக்கின்றேன். படிக்கின்ற வயதில், வேலை தேடுகின்ற வயதில், வேலைக்கு சேர்ந்து விட்ட ஆர்வத்தில், கை நிறைய காசுகளை பார்க்கின்ற அந்த தருணத்தில் உங்களுக்கான மனவாழ்வை தேடுகிற மணமகள் யாராக இருக்க வேண்டும் என்பதை முற்றிலுமாக உணரக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்பதை பலமுறை சுய பரிசோதனை செய்து காதல் செய்யுங்கள். ஆதலினால் காதல் செய்வீர் என்கின்ற பொருள் உணர்ந்து காதல் செய்வீர்கள். இந்த காதல் தேசத்தில் காதலுக்கு நீங்களும் நானும் எதிரியாக இருக்க முடியாது. ஆனால் காதல் உங்களுக்கு எதிரியாகிவிடக்கூடாது என்கின்ற விழிப்புணர்வை ஒவ்வொரு இளைய தலைமுறையும் பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியை பகிர்ந்து கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கிறேன். வணக்கம்.